Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மில்க் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. மில்க் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க Farin's Cook குள்ள போலாம். மில்க் பாஸ்தா பண்றதுக்கு முதல்ல ஒரு panல 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா ஒட்டாம வரும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ தண்ணி நல்லா சூடானதும் தேவையான அளவு நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். அது நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆயில் சேர்த்தனால பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். எனக்கு பாஸ்தா வெந்துருச்சு. இது தனியாக ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடலாம். வடிகட்டின உடனே பச்சை தண்ணியில் 1 கிளாஸ் எடுத்து நல்லா அதில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் பால் சேர்த்திங்கன்னா அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடு பண்ண பால் தான் சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு ஏற்றாப்பில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. டேஸ்ட்டுக்காக நான் 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஏலக்காய் பவுடர் கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாலில் நல்லா கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் சேர்த்தனால பாருங்கள், பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மில்க் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மில்க் பாஸ்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம்.